பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணிகளை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாதக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசமைப்பு விதிகளின் அடிப்படையில் இந்த பணிகள் வழங்கப்பட்டதா என்று கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அரசு தரப்பில் பல்வேறு முன்னுதாரணங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து முன்னுதாரணத்திற்கும் நாதக தரப்பில் பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? முதலில் இது கரூர்ல கூட்ட நெரிசல் சம்பவம். அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த மக்கள் என்பது ஒரு துயர்மிகு நிகழ்வு. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம், அதுதான் அதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுல ஏற்பட்ட ஒரு பாதிப்பிற்கு, உயிரிழப்பிற்கு அவருடைய குடும்பத்தினருக்கு பணி நியமனம் வழங்குவது என்பது உள்ளபடியே நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய முகமை என்கிற ஒரு அமைப்பையே கேள்விக்குறியாக்கும். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த வகையில் நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அதை விட மிக மிக முக்கியமாக இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமாக ஒரு பொதுவா ஒரு அரசு பணியாளர் கருணை அடிப்படையில் வேலை என்பது, அரசு பணியில் ஏற்கனவே இருந்திருப்பாங்க, பணியின் போது உயிரிழந்திருப்பாங்க, உடல் நல சுகவீனத்தின் காரணமாக இறந்திருப்பாங்க, அல்லது பணியினுடைய போது வீர செயல்களை செய்து காவல்துறை போன்ற பணிகளில் மரணித்திருப்பாங்க. அவர்களுடைய வாரிசுகளுக்கு கொடுப்பாங்க கருணை அடிப்படையிலான வேலை. பட் இது ஒரு மிக தவறான ஒரு முன்னுதாரணம். நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு வினாவை கூட எழுப்பியிருந்தது. சிவகாசியில ஆண்டுதோறும் வெடி விபத்துகள்ல உயிரிழப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு நிலை. இன்னொன்று, அரசு பேருந்துகள்ல செல்கிறவர்கள் விபத்தில் சிக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்பதை தொடர்ந்து தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்திருக்கிறது. சோ அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்கிற பொழுது உள்ளபடி இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறவங்களே நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட பாத்தீங்க, அண்மையில கரப்பான் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு சாதாரண ஒரு தேர்வு தான். அந்த தேர்வுக்கு எதிராக பெரிய இளைஞர் பட்டாளம் எப்படி திரண்டது என்பதை பார்த்தோம். இன்னைக்கு அகில இந்திய அளவில் பார்த்தோம். அதே போன்றுதான் இங்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. அறிவிப்புகள் எவ்வளவுதான் வருது, ஒவ்வொரு ஆண்டும் போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்பே ரொம்ப சொற்பமா தான் வருது. ஆனா எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை அதை விட பல மடங்கு இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பணி நியமனம் வழங்குவது என்பது அது போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய சஞ்சலத்தை, அல்லது நம்ம இவ்வளவு படித்தால் கூட வேலை கிடைக்காதா, இது போன்ற ஒரு கருணை அடிப்படையில் வேலைகளை, அது என்ன வேலை என்பது முக்கியமே இல்லை. அது இளநிலை உதவியாளரா, ஒரு சாதாரண இரவு காவலர் பணியா என்பதெல்லாம் முக்கியமே இல்லை. அரசு பணி, அது அரசு பணிக்கான நடைமுறை என்கிற ஒன்று இருக்கிறது. இது இன்னொன்று, அரசியல் கட்சியினருக்கு தான் தோணித்தனமாக தான் செய்துவிட முடியாது என்பதையும் ஒரு பாடம். ஏன்னா புதிய கட்சி, அது ஒரு புதிய இயக்கம். 2 ஆண்டுகள்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். அரசியலுக்கும் அவர்கள் புதிது, அரசு எந்திரத்துக்கும் புதிது. அதுல ஒரு மிதமிஞ்சின அனுபவம் இன்மையின் காரணமாக இது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம். இன்னொன்று, இது ஒரு வகையான அரசியல், அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இங்க கரூர் விவகாரத்தை முன்வைத்தே தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பதிவு செய்து வந்தாங்க. நினைவு சின்னம் அங்க எழுப்ப போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நிலை. அரசாக ஒரு நிலை, நாங்க எல்லாருக்கும் அரசு பணி வழங்க போகிறோம் என்பது. அப்ப நீங்க அரசியலாக செய்யுங்க, அவர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சிகளை கொடுங்க, அதையும் சொல்லுது நீதிமன்றம். அவர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சிகளை கொடுங்க, அவர்களை வேலைக்கு தகுதிப்படுத்துங்க, அது ஒரு நிலை. பட் இது போன்ற விஷயங்கள் உள்ளபடியே நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். சுவாமிநாதன், எதிர்த்தரப்புல இருந்து பணிகள் வழங்கப்பட்டால் பிறல் சாட்சிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத எதிர்கட்சிகள் பலரும் தெரிவிச்சு இருந்தாங்க. பணி வழங்கப்பட்டு இப்போ அரசாணை ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? இல்ல, இது உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க கேட்கிற அந்த நிலை தான். இது நீங்க பிறல் சாட்சி என்பது ஒரு நிலை. பிறல் சாட்சி என்பது எப்பொழுது ஏற்படும்? ஒரு அனுகூலம், ஏதோ ஒரு அனுகூலம் கிடைக்கப்பட்டு விட்டால் அது பிறல் சாட்சி தான். நம்ம ஒரு வழக்கினுடைய தன்மை சென்று கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு அனுகூலம் கிடைக்கிற பொழுது அவர்கள் பிறல் சாட்சிகளாக மாறுவது தொடர்ந்து தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இப்ப நீங்க கேட்கறது ஆதங்கமாக மாறிடும். கிட்டத்தட்ட அது ஒரு பிறல் சாட்சியினுடைய உச்சமாக மாறிடும். பட் அங்க இந்த இடத்துல அந்த கோபம் யார் மீது திரும்பும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இவர்கள் பிறல் சாட்சியாக மாறுவதற்கான சூழல் எப்பொழுதும் எழுந்திருக்கு. அதை நம்ம தவிர்க்க முடியாது. நீங்க கேட்கிற அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒரு தாவேக்கா ஒரு பலனை நமக்கு தர முடிந்தது அந்த அரசு, அதை கூட தடுக்கிறார்கள். இதை நாளைக்கு தாவேக்கா எப்படி டீல் பண்ண போகுதுன்னு இருக்குல்ல. நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்காக செய்தோம், பட் அது யார் தடுத்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும், இவ்வளவுதான் வார்த்தைகள் பேசுவாங்க. அப்ப அது ஒரு எதிர்மறை விளைவுகளை அது கிரவுண்ட்ல ஒருவேளை ஏற்படுத்தலாம். சோ அது சாட்சிகள் அவர்கள் பிறல் சாட்சிகளாக ஆவதற்குரிய சூழலை கூட அது ஏற்படுத்தலாம். பட் இது எதுவாக இருந்தாலும் ஒரு நீதிமன்றத்தினுடைய போக்கு, சிபிஐ விசாரணை என்பதை கடந்து விட்டு பார்த்தால் ஒரு போட்டித் தேர்வு முறைமை என்கிற ஒரு அமைப்பு காக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதை வரவேற்கலாம். பட் அந்த அபாயமும் இருக்கிறது, அது இல்லாமல்லாம் இல்லை, அது நிச்சயமாக இருக்கிறது. விரிவான பார்வையை முன் வச்சுங்க. நன்றி சுவாமிநாதன்.